தமிழகத்துல நடந்த 2 முக்கியமான தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நேற்று எடப்பாடியில நடந்தது. அங்க அண்ணாமலை அவர்கள் செய்த சம்பவம் இருக்கே, கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி யாருடைய சொந்த தொகுதி, யாருடைய சொந்த ஊரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவரோட ஊர்ல போயிட்டு அவருக்கு எதிராகவே அண்ணாமலை அவர்கள் மாசான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை தான் யாரு அப்படிங்கிறத அங்க நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திமுகவையும் திமுகவுடைய குடும்பத்தையும் அடிச்சு நவுத்தி இருந்தாரு, அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணியிருந்தாரு. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக திமுகவுடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியோடைய வழக்குல ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த 2 விவகாரங்களை பற்றியும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை எப்படி அவங்க பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலை காரணமாக ஒரு 3 முறை பிரேக் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மழை புயல் வெள்ளம் வந்ததுனால ஒரு முறையும், பங்காரு அடிகளார் இறந்ததுனால அப்போ ஒரு முறையும், அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுனால ஒரு முறையும் சொல்லிட்டு பாத யாத்திரையானது நடுவில் இது மாதிரி பிரேக் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. பட் அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஒரு பாத யாத்திரையை ஆரம்பிச்சாரோ அதை அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரையுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்பவே அடைஞ்சிட்டாரு. இந்த பாத யாத்திரைக்கு அவ்வளவு மக்கள் வராங்க, எங்கெங்கிருந்தோ மக்கள் வராங்க. யாருமே கட்சி சாராதவர்கள், ஓகேங்களா, எல்லாருமே பொதுமக்கள். அண்ணாமலை அவர்களை பார்க்கணும், அவர் பேசுறதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளவு மக்கள் வராங்க. பல கட்சியில இருந்து, வேறு கட்சியில இருந்து அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில பாஜக ஜாயின் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து ஏகப்பட்ட குடைச்சல்கள், ஏகப்பட்ட தடைகள் இந்த பாத யாத்திரைக்கு வந்துட்டு தான் இருக்கு. இதை எல்லாத்தையுமே மீறி, இந்த தடைகள் எல்லாத்தையும் உடைத்து இந்த பாத யாத்திரையானது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு 2 காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண விவகாரம் தான் அது. இந்த பாத யாத்திரையில அண்ணாமலர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, பாஜக கூட இவங்க நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காரணத்துக்காக இந்த 2 காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணாமலர்கள் வாய்ஸ் அவுட்டும் கொடுத்திருந்தாரு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 2 அதிகாரிகளுமே மறுபடியும் நீங்க பணியமர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் திமுகவிற்கு எதிராக எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு. நேற்று எடப்பாடியில இந்த பாத யாத்திரை நடந்தது. எடப்பாடி யாருடைய சொந்த ஊரு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊரு தான் எடப்பாடி. அவரோட ஊர்லயே அண்ணாமலை அவர்கள் தனக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறத மாசா காட்டியிருந்தாரு. நேற்று நடந்த அந்த பாத யாத்திரையில மக்களுடைய கூட்டமானது அவ்வளவு இருந்தது. மக்கள் வெள்ளத்துல அண்ணாமலை அவர்கள் நீந்தின்னு தான் வந்தாரு. அவ்வளவு மக்கள், நீங்க வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே ஒரு வாகனத்துல நின்றுட்டு தானே மக்கள் கிட்ட பேசுவாரு. பட் நேற்று அது மாதிரி நடக்கல. ஒரு தனியா ஸ்டேஜ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் மக்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அந்த மேடையில அண்ணாமலை அவர்கள் பேசின ஒவ்வொரு மேட்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசு, பாஜகவினுடைய மத்திய அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, குறிப்பா தமிழக மக்களுக்கு எதை மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த 31 மாசத்துல என்ன மாதிரியான செயல்கள்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க, எதை மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாவே உடைச்சு பேசியிருந்தாரு. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோபாலபுர குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அது உழைக்காம சோறு திங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பத்தையே அண்ணாமலை அவர்கள் தாக்கி பேசியிருந்தாரு. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த அளவு யாருமே பேசினதே கிடையாது. பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி மாறு தட்டிக்கிற இந்த அதிமுக இருக்கு பாத்தீங்களா, இது எதிர்கட்சியா ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பெருசா எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதிமுக கூட இது மாதிரி பேசுறதுக்கு பயங்கரமா யோசிப்பாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் என்ன விஷயமோ அதை அப்படியே அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் யாரு, என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருக்காங்க, என்னவா இருந்திருக்காங்க, இதெல்லாம் எதுவும் பாக்குறதே கிடையாது. தப்பு பண்ணிருக்காங்களா, தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா நாம இப்படிதான் பேசி ஆகணும்னு சொல்லி மனுஷன் வெச்சு செய்யறாரு. ஒவ்வொருத்தங்களும் வெச்சு செய்யறாரு. எடப்பாடியில அண்ணாமலை அவர்கள் பேசின முக்கியமான ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு நாம இந்த ஒரு கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை மட்டும் பாத்துருங்க, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு. பாருங்க. ஒரு விவசாயி, நம்முடைய விவசாய பெருமகன் இயற்கையெல்லாம் எதிர்த்து போரிட்டு மழையில நின்று வெயில் நின்று அந்த கையில மம்முட்டியை பிடிச்சு விவசாயம் பண்ணாதான் அவர் சாப்பிட முடியும். கூட யாராக இருந்தாலும் கூட உழைத்து சாப்பிடுகின்றோம். தமிழகத்திலே உழைக்காம ஒரு குடும்பம் சாப்பிடுதுன்னா கோபாலபுர குடும்பம். எந்த வேலையும் செய்யாம காலம் காலமாக 70 ஆண்டு காலமாக
கொத்தடிமையை போல திமுகவினுடைய வேறு தலைவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு இன்பநிதி, வரிசையா பட்டியல் போயிட்டே இருக்குதுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க. சமீபத்தில் நடந்த 3 மாநில தேர்தலை உதாரணமா பாருங்க. சத்தீஸ்கரிலே மக்களுடைய அன்போடு தேர்தலை வென்றோம். மத்திய பிரதேசத்திலே ஆட்சி அமைத்தோம். ராஜஸ்தான்ல ஆட்சி அமைத்தோம். சத்தீஸ்கரிலே நம்முடைய முதலமைச்சராக மோடியை யாரையும் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரை சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது சமூக நீதி. இது சமூக நீதி. உண்மையான சமூக நீதியில சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சத்தீஸ்கருடைய முதலமைச்சர். மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலையும் முதல் தலைமுறை குடும்பம், சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வந்தே 10 ஆண்டுகள் 15 ஆண்டு ஆயிருக்கு. குடும்பத்தில் யாருமே அரசியல் கிடையாது. அவர்களை தேர்வு செய்து ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிச்சா மட்டும்தாங்க ஐயா ஜனநாயகம் இருக்கும். அது நம்மால் மட்டும்தான், பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும். திரும்ப இவங்களுடைய பசங்க எம்பி, அப்பா தமிழக அமைச்சரவையில் மந்திரி, அப்பா எம்எல்ஏ, பையன் எம்பி. தமிழகத்தில் இப்படித்தான் 7 எம்பி சுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் இப்படித்தான் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அப்பாவும் எம்எல்ஏ, இன்னைக்கு பசங்கள் எம்எல்ஏ. தமிழகம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் இல்லைங்க, எல்லா இடத்திலையும் குடும்ப ஆட்சி இருக்கு. 5வது காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்தியா முழுவதுமே இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அண்ணே, இங்க நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, சமுதாயத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. சமுதாயத்தில் கடைசி 10% வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கிறான். இன்னைக்கு எடப்பாடி அரசு மருத்துவமனையில இப்ப 8 மணி ஆச்சுங்க ஐயா, 7:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஒரு சகோதரி பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை அடித்தட்டு 10%இருந்து சமுதாய பொருளாதாரத்திலே நடுவிலே வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இந்தியாவில் 7 தலைமுறை. நானும் கூலி வேலை செஞ்சேங்க ஐயா, எங்க அம்மாவும் கூலி வேலை செஞ்சாங்க, எங்க பாட்டியும் கூலி வேலை செஞ்சாங்க, தலைமுறையாக கூலி வேலை செய்தோம் தான் எல்லாரும் சொல்றாங்க. 7 தலைமுறை தேவைப்படுகிறது ஒரு குழந்தை கீழ்மட்ட 10%இலிருந்து பொருளாதாரத்திலே நடுவிலே வருவதற்கு. நான் மேல்மட்டத்தை பத்தி பேசவே இல்லைங்க ஐயா. குடும்ப ஆட்சி இருந்ததுன்னா 7 தலைமுறை என்பது இன்னும் 9 தலைமுறை ஆகும். சாமானியர் ஆட்சிக்கு வரலனா சாமானிய மனிதனுடைய வழி அவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு ஏழைக்காக ஆட்சி நடத்துறாங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், தந்தை டீ கடையில ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு வித்தவர், அவருடைய தாய் ஹீராபின் அம்மையார் அவர்கள் 5 வீட்டுல பாத்திரம் போய் கழுவுனவர். அந்த வீட்டில் 1950 செப்டம்பர் 17 பிறந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை அவருக்கு தெரியும். அதனால பார்த்து செய்யறாங்க. சிலிண்டர் இல்லையா சிலிண்டர் கொடுங்க, வீடு இல்லையா வீடு கொடுங்க, மருத்துவ காப்பீடு இல்லையா மருத்துவ காப்பீடு கொடுங்க. ஏழை தாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறாங்களா, வங்கி கணக்கு மூலமாக பணம் கொடுங்க. இது அனைத்தும் கூட பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு பார்த்து செய்கின்றார்கள் என்றால், ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வலியை முழுமையாக உணர்ந்தவர்கள் நம்முடைய பாரத பிரதமர். இது 6வது காரணம் ஐயா. இன்னும் இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார், தமிழகத்தில் ஏழைகள் இருக்கிறார். தமிழகத்திலே ஜாதியை வைத்து திமுக அரசியல் பண்றான், ஜாதியை வச்சுதான் அரசியலை பண்றான். அந்த ஊர்ல பெரும்பான்மையா எந்த சமுதாயம் இருக்கோ அந்த வேட்பாளரை போடு, அவங்களை எலெக்ஷன் நிறுத்து. ஜாதி அரசியல் தான் தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர் சொன்னார், ஆமாம் நானும் ஜாதியை நம்புறேன். உடனே திமுக சொல்ற, என்னையா பிரதமர் ஜாதியை நம்புறாருன்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்குங்க, அந்த ஜாதியை தான் நம்புறேன். முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. பிரதமர் அவர்கள் நம்பக்கூடிய ஜாதி என்பது 4 ஜாதி மட்டும்தான். இதில் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது. எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும், அவர்களுக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் ஜாதி, விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதியை ஊக்குவிக்கணும்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமரை பொறுத்தவரை 4 ஜாதிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 4 ஜாதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு அளிச்சிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தை நம்பர் 1 மாத்துறேன்னு சொன்னார். நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. எனக்கு அப்பவே பயம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு அப்பப்ப குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்பர் 1 எதை மாத்த போறாரு பயந்துகிட்டு இருந்தார். நினைத்ததை போல கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை மாத்தி வச்சிருக்காங்க. நம்மை போல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலீங்க ஐயா. 8,23,000 கோடி ரூபாய் நம்முடைய கடன். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 2,69,000 கோடி கடன். 70 ஆண்டு காலமாக நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோமோ 31 மாசத்துல அதுல பாதி கடனை வாங்கியிருக்காங்க. 2,69,000 கோடி ரூபாய் கடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமே 31 மாசத்துல வாங்கியிருக்கும். 31 மாசத்துல 2,61,000 கோடி கடன். எப்பாடா! அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்குமே எவ்வளவு லட்சம் கடன் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இந்த சிவாஜி படத்துல ரஜினி அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு பாத்தீங்களா, இந்த பணக்காரங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருப்பாரு. அப்போ நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. அதே மாதிரியான ஒரு ஸ்பீச்சை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்க கொடுத்துருப்பாரு. எப்படிலாம் நம்ம தலையில இந்த கடன் வந்து இறங்குது, கையில வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் எவ்வளவு கடன் வந்து இறங்குது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் இதுல ரொம்ப தெளிவாகவே பேசியிருப்பாரு. தமிழக அரசு வாங்கக்கூடிய இந்த கடன்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைகளை காட்டிட்டு தான் அவங்க கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. உண்மைதான், தமிழர்களை காட்டிட்டு தான் அவங்க கடனே வாங்குறாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருக்கு நாங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, ஸோ எங்களுக்கு இவ்வளவு கோடி கடன் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா, நிதி எங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் நிதி கொடுங்க, நாங்க ஒன்றும் உங்களுடைய அப்பா வீட்டு காசு கேட்கல, உங்க அப்பாவோட சொத்தை கேட்கல, நாங்க மக்கள் கட்டின வரி பணத்தை தான் கேட்கறோம் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு மேற்கொண்டு நிதி கொடுங்க, மேற்கொண்டு நிதி கொடுங்க, அந்த நிவாரண நிதி கொடுங்க, இந்த நிவாரண நிதி கொடுங்க, அதுக்காக நிதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. கடனும் ஒரு பக்கம் வாங்குறாங்க, இந்த பக்கம் நிதி பத்தல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிதி வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ தமிழக மக்கள் கட்டின வரி பணம் இவங்க என்னதான் பண்றாங்க, அதை இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம அண்ணாமலர்கள் பேசின முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் நான் சொல்லிட்டு நாம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இதுல நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த கொத்தடிமைகள் பற்றிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சமூக நீதி, உண்மையான சமூக நீதினா என்ன, அது பாஜக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. உண்மைதான், பாஜக மட்டும்தான் உங்களால சமூக நீதியவே பார்க்க முடியும். வேற எந்த கட்சியிலுமே சமூக நீதி உங்களால பார்க்கவே முடியாது. கார்கே அவர்களை சும்மா ஒரு பேச்சுக்கு தான் காங்கிரஸ் தலைவரா வச்சிருக்கே தவிர அவர் சொல்படி காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கேட்கறாங்களானா இல்ல. ஒருவேளை காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் கிடையாது, இந்த புள்ளி வச்ச கூட்டணி வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின் பண்ணாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வின் பண்ணிட்டாங்கன்னா கார்கே அவர்களை நாங்க பிரதமராக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கிங் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மை. ஆனாலும் அது எப்படி தெரியுமா இருக்கும், மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் பாருங்க, ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்தார் இல்லையா, அதாவது அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு, ரோபோ மாதிரி வருவாரு போவாரு, உட்காருவாரு, உட்கார சொன்னா உட்காருவாரு, நிக்க சொன்னா நிப்பாரு, போக சொன்னா போவாரு. ஏதாச்சும் எதிரி நாடுகள் நம்ம மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னா உட்கார்ந்து ஓன்னு அழுவாரு. இத மாதிரிதான் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாரு. அத மாதிரிதான் கார்கே அவர்களும் இருப்பாரு. ஏன்னா காங்கிரஸுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த சோனியா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய பப்புஜி அவர்கள், அவருடைய அக்காவா தங்கச்சியா பிரியங்கா காந்தி அவங்களுடைய கணவர் திரு ராபர்ட் வாத்ரா அவர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை தான் கார்கே அவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சமூக நீதி அப்படிங்கிறது இங்க எங்க இருக்கு? இவங்க சும்மா பேச்சுக்கு கார்கே அவர்களை தலைவரா வச்சிருக்காங்களே தவிர அவரு செயல்படக்கூடிய தலைவரானா கிடையாது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியிலுமே, திமுகலையும் பாருங்க, திமுகல இருக்கக்கூடியவர்கள்ல எத்தனை பேர் தலித்து தலைவர்களா இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இந்த டாக்கு நிறைய பேர் பேசிதான் வந்துட்டு இருக்காங்க. சமூக நீதி அப்படிங்கிறது இவங்க எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. சுயமரியாதை, சமூக நீதி, அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள், சமத்துவம், இதெல்லாம் பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னா கிடையாது. திமுகவும் பண்றது கிடையாது, மற்ற கட்சிகளும் பண்றது கிடையாது.
இந்தியாவிலேயே பாஜகவை தவிர வேற எந்த கட்சியிலுமே உங்களால சமூக நீதியை பார்க்கவே முடியாது. நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யாருங்க? அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும்பொழுது நம்முடைய பாஜக யாரை வேட்பாளரா நிக்க வச்சாங்க, இந்த புள்ளச்சிக்குடியில் இருக்கக்கூடியவர்கள் யாரை வேட்பாளரா நிக்க வச்சாங்க, இதை பார்த்தாலே போதும் இவங்களுடைய சமூக நீதி லட்சணம் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஜாதியை பற்றி பேசியிருப்பாரு. உண்மையிலே தமிழகத்துல ஜாதி கிடையாது, நாங்கெல்லாம் ஜாதியை ஒழிச்சிட்டோம், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள் ஜாதியை எப்பயும் ஒழிச்சாருங்க அப்படி மாதிரிலாம் பேசுவாங்க. பட் உண்மையிலேயே ஜாதி ஒழிஞ்சுதானா? கிடையாது. நம்மளுடைய பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதி தான் ஒழிஞ்சதே தவிர, இந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய ஜாதிகள் தான் ஒழிஞ்சதே தவிர வேற எங்கேயுமே ஜாதியானது ஒழியவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியா இருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் வேட்பாளராக நிக்க வைப்பாங்க. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, இதை மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எப்படி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கூச்சப்படாம நாங்களா ஜாதியை ஒழிச்சிட்டோங்க, ஜாதியே இங்க இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் 4 ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? அதுதான் ஒண்ணு ஏழை ஜாதி, இன்னொன்று பெண்கள் ஜாதி, அதுக்கப்புறமா விவசாயிகள் ஜாதி, அதுக்கப்புறமா இளைஞர்கள் ஜாதி. இதை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். இதுதான் பாரத பிரதமருடைய குறிக்கோள். இந்த ஏழை ஜாதியை ஒழிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு பாருங்க. உண்மையாலே டாப் நாச்சா இருந்தது அந்த ஒரு டாப். இதுல நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். டேட்டா, எந்த அளவு டேட்டா வச்சுட்டு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பேசினாரு அப்படிங்கிறது பாருங்க. எனக்கு அண்ணாமலை அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டேட்டா தாங்க. டேட்டா வச்சு அவர் பேசுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி டேட்டா வச்சு பேசுற வரைக்கும் அவர் அழிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, யாராலுமே அவர் அடிக்கவே முடியாது. சரி, ஓகே, நாம இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். திமுகவுடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல இன்னைக்குல நேத்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுற, தயவு செய்து பாருங்க. 14வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 11ஆம் தேதி வரை நீடித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது 14வது நீட்டிப்பாகும். 180 நாட்களுக்கும் மேலாக இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்காரு. அவரு தீபாவளிக்கு வந்துருவாரு, கண்டிப்பா தீபாவளி அப்போ அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவும் கிடைக்கல. நியூ இயர் அப்போ கண்டிப்பா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நியூ இயர் அப்பவும் கிடைக்கல. சரி, பொங்கலுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பா வந்துருவாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு தெளிவாவே தெரியுது, பொங்கல் கழிச்சு தான் என்ன இருந்தாலும் நடக்கும் அப்படி மாதிரிட்டு. பாவம் இந்த இணையதள ஊர்பேசிகள் இவங்க எல்லாருமே அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான், செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நீங்க கை வச்சுட்டீங்கல்ல, திமுக அமைச்சர் மீதே நீங்க கை வச்சுட்டீங்களே, இதுக்கப்புறம் பாருங்க ஈடி இருக்கவே இருக்காது, ஈடியவே நாங்க காலி பண்ண போறோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈடி மேலேயே வழக்கு போட்டு ஈடி அதிகாரிகளே நாங்க கைது செய்ய போறோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் அவங்களால ஜாமீன் கூட வாங்கி கொடுக்க முடியல. பட் பேசுறது மட்டும் பயங்கரமா இந்த இணையதள ஊபிசி எல்லாம் பேசுறாங்க. இது மாதிரி பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? செய்ய வேண்டியதை நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்நேரம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும். பட் அது எதுவுமே செய்யாததுனாலதான் அவருக்கு இன்னமும் ஜாமீன் கிடைக்கல. அவர் இன்னமும் சிறையில இருக்காரு. 14வது முறையாகவும் இந்த நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற காவல் இல்ல, நீதிமன்ற காவல் கிடையாது, அவருடைய காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் மூலியமாக அந்த காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை, அந்த ஒரு பதவியை நீங்க எடுத்தா கூட போதும், அவருக்கு ஈஸியா ஜாமீன் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா அவருடைய சகோதரர், அவர் தலைமறைவா இருக்கார் இல்லையா, அவரு வந்தா கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது ரெண்டுமே நடக்காததுனாலதான் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்ப வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல. பார்ப்போம் இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து பார்ப்போம். இந்த ஜனவரி 11ஆம் தேதிக்கு அப்புறமாச்சும் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பொறுமையா பொறுத்து பார்ப்போம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.